எதுக்கு எனக்கு இந்த மாதிரி பேசாம இந்த வாரம் கிளம்பிடலாம் போல இருக்கு எனக்கு. ஏதாவது ஒன்று இந்த ப்ரொமோக்கு அந்த கமெண்ட்டை தான் இப்போ படிக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்ன வீடியோ அப்படின்னா, பாரு பிக் பாஸ் வீட்டில் அழுதுட்ருக்காங்க. எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க பாருவை மட்டும்தான். அதனால நிறைய பேர் வந்து இப்போ பாருவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட் கமெண்ட் என்னென்னு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் போன வாரம் வர பாருவை பிடிக்கல, இந்த வாரம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காக்கா வேற நான் வீடியோ பண்ணும்போது நடுவில் வந்து காக்கான்னு கத்தின்னு கிடக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு கூட இப்போல்லாம் பார்வை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி இருந்த பாரு இப்போ கிடையாது. அதனால் எல்லாரும் வச்சு செஞ்சிட்ருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாமாங்க. இந்த கமெண்ட் உண்மையான பழமொழி தான். யானை குழிக்குள்ளே விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்குமா, அந்த மாதிரி தான் இருக்குது. கம்பேக் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரு இந்த லெவலுக்கு யாரும் கிட்ட கூட போக மாட்டாங்க. ஆனால் இப்போ பாரு அமைதியாயிட்டனால எல்லாருமே வச்சு அடிக்கிறாங்க. அதை தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சூப்பரான கமெண்ட் இது. சரி, உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் பாரு அமைதியாக இருந்த ஹவுஸ்மேட் அடிக்கிறாங்க, கத்தி பேசினா விஜய் சேதுபதி சார் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பாவம் என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போதே நிறைய பேர் கமெண்ட் தெரியும் உங்களுக்கு. எல்லாருமே எவ்வளோ லைக் பண்ணுறாங்க. அது இந்த வாட்டி வந்து இந்த கப்பை தட்டி தூக்க போகிறது பாருவோன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட் படிப்போம். இதுலேயும் இந்த வாரம் பாருவின் பர்ஃபார்மன்ஸ் நன்றாக இருந்தது. தைரியம்தான் உன் ஆயுதம் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், தைரியமாக இரு, வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு கமெண்ட் தான். மொட்டை கடிதம் போடுவது தவறு, அதுவும் பள்ளி மாணவர்கள் இப்படி செய்வது பிக்பாஸ் பார்க்கும் மாணவர்கள் தவறான வழியில் செல்ல வாய்ப்பு. அதனால் சேதுபதி பார்வதி மேல் தான் பழி போடுவார். சனி ஞாயிறு மொட்டை கடிதம் போடுவது சரி என்று கூறுவான் சேதுபதி அப்படின்னு சேதுபதி சார் சொல்லியிருக்காரு. இப்போது ஸ்கூல் பார்க்குற பசங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்கல்ல, அதனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். இதை பற்றி சேதுபதி சார் பேசுவார் அப்படி தான் நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் இத்தனை நாள் விளையாடுவதில் ஒரு நாள் கூட பார்வதி வெளியேற வேண்டுமென்று நினைத்ததில்லை. இந்த வாரம் அவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்வதியை வெளியே போனால் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க அங்கே இருக்கிறவங்க. அதை தான் ஏதோ சொல்லுவாங்களே, சறுக்குனா எது வேணாலும் ஏறி மிதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் பார்வதி அழும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த கமெண்ட் இது. பாரு அழும்போது எப்படி சிரிப்பு வருது உங்களுக்கு? விக்ரம், சபரி, சுபித்ரா ஐடி கார்டு தொலைஞ்ச உடனே தங்கச்சி தேடி தரேன்னு நடிக்கிறாங்க. இவங்க கேம் ஆட போனாங்களா, இல்லை அண்ணன் தங்கச்சி பாசமலர் காட்ட போனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கரெக்ட் தான். அவங்க கேட்குற கேள்வியும் அண்ணா தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே. சரி, வாங்க அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் இந்த வாரம் பாருவை பார்த்தா பாவமாக இருக்குது. எல்லா வாரமும் கடுப்பாகும், ஆனால் இந்த வாரம் பாவம் எல்லா வேலையும் பாரு பார்க்குது. அப்போது இவ்வளோ நாளாக பாருக்கு வேலை கொடுக்கலையா, கத்திட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புள்ள வேலை கொடுத்தா எவ்வளோ பொறுப்பாக செய்யுது அப்படின்ற மாதிரி. பாருக்கு இத்தனை நாளாக வேலை கொடுக்காம வச்சுருந்தீங்களா, அதனால தான் அது கத்திட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் அது ஒழுங்காக பாருங்கள் எவ்வளோ அழகாக வேலை பார்க்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் ரம்யா என்கின்ற மெட்ராஸ் சுவர் இந்த வாரம் வியன்னா காவு வாங்கினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வியன்னாவா காவு வாங்கினா நல்லாயிருக்கும் அந்த மெட்ராஸ் சுவர் அப்படின்னு நல்லா இருக்குல்ல. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாமா. இந்த கமெண்ட் வியன்னாக்கு. இந்த வாரம் மீஷோ வியன்னா தான் வெளியேறினால் நன்றாக இருக்கும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு. வியன்னா வந்து ஃபுல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களாம். அதனால் மீஷோ வியன்னா, லோ பட்ஜெட் வியன்னா அப்படின்ற மாதிரி. சரி, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ப்ரோமோ வீடியோவில் பார்க்கலாம். பாய்.